எம்ஜிஆர் பிளஸ் நேயர்களுக்கு வணக்கம். இது இளைஞர்கள் காலம். இன்று தேவைப்படுவது இளைஞர்களின் ஆளுமை. இன்று நாட்டில் சாதித்துக் கொண்டிருப்பவர்கள் இளைஞர்கள். நம் நாட்டின் முக்கிய பங்காற்றுகின்றவர்கள் இளைஞர்கள். இந்த நாட்டை சீர்படுத்தி செம்மைப்படுத்தி சீர்தூக்கி நடக்கக்கூடியவர்கள் இளைஞர்கள். இப்பேற்பட்ட இளைஞர்கள் கல்வியிலும் விளையாட்டிலும் நிர்வாகத்திலும் ஆளுமையிலும் ஆட்சியிலும் பெரும் பங்கெடுக்க வேண்டும் என்பதால் என் போன்ற ஒரு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் ஒரு நேர்மையான, ஒரு தன்னலமற்ற, ஒரு அறிவார்ந்த ஒரு அரசியலை எடுப்பதற்கு, முன்னெடுத்து செல்வதற்கு இளைஞர்கள் முன்வர வேண்டும் என்று எப்படி நம்முடைய மாண்புமிகு முன்னாள் ஜனாதிபதி மேதகு அப்துல் கலாம் அவர்கள் சொன்னார்களோ, அழைத்தார்களோ இளைஞர்களை, அப்படியே அதே வழியில் நாமும் அழைக்கின்றோம், விரும்புகின்றோம், இருகரம் கூக்கி அழைக்கிறோம் என்ற முறையில் இளைஞர்களுக்கு நாம் ஒன்று சொல்வது நன்மை பயக்கும் என்று இந்த பதிவை புது நாளாக கருதி பதிவு செய்கிறோம். சற்றேறக்குறைய 50 ஆண்டுகளாக விளையாட்டுத் துறையில், அதிலும் கிரிக்கெட்டில் மக்களும் சரி, இளைஞர்களும் சரி, பொதுமக்களும் சரி, அதீத ஆர்வமும் இணைப்பும் பங்கெடுப்பும் சொல்லி மாறாது வியப்புக்குரியது, ஆச்சரியத்துக்குரியது, வரவேற்கக்கூடியது. இந்தியா பல சாதனைகளை கிரிக்கெட்டில் புரிந்திருக்கிறது. வாழ்த்துக்கள். அண்மையில் ஐபிஎல் கிரிக்கெட்டினுடைய ஃபைனல் மேட்ச் வெற்றி பெற்ற ராயல் சேலஞ்சர்ஸ் அணிக்கு கோப்பை கிடைத்தது என்று அதை கொண்டாடுவதற்கு சென்ற கிரிக்கெட் ரசிகர்கள் மத்தியில் மோதல் மத்தியில் நெருக்கடி ஏற்பட்டு சற்றேறக்குறைய 9-11 பேர் இறந்ததாக செய்திகள் வருகின்றன. உண்மையிலே வேதனையான விஷயம். நான் முன்பே முன்னுரையில் சொன்னது போல, இந்த நாட்டின் சிற்பிகள் நாளைய இளைஞர்கள், நாளைய சமுதாயத்தினர், படித்த இளைஞர்கள் தம்முடைய படிப்பை படித்து கஷ்டப்பட்டு வேலையை தேடி வேலையை அமைத்து வாழ்க்கையை அமைத்து வாழ்க்கையில் குடும்பத்தை கவனிக்க இருந்த முக்கிய பொறுப்பிலும் அதற்கு அடுத்த நாட்டுக்கும் பணியாற்ற வேண்டும் என்று முக்கிய பொறுப்பிலும் உள்ளது இளைஞர்கள். இந்த மாதிரி கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழக்கும் போது சம்பந்தப்பட்ட குடும்பத்திற்கு மட்டுமல்ல, சம்பந்தப்பட்ட நண்பர்களுக்கு மட்டுமல்ல, உறவினர்களுக்கும் உற்றார் உறவினர்களுக்கு மட்டுமல்ல, நாட்டுக்கே பெரிய இழப்பு மட்டுமல்ல, பெரிய நஷ்டம் என்பதை நாம் உணர வேண்டும். எனவே பொதுமக்களும் சரி, விளையாட்டு வீரர்களும் சரி, விளையாட்டு ரசிகர்களும் சரி, அந்த விளையாட்டை அமைக்கின்ற அமைப்பும் சரி, அதை கண்காணிக்கின்ற காவல்துறையும் சரி, ஆட்சியாளரும் சரி, இது போன்ற அசம்பாவிதங்கள் இனிமேலாவது நடக்காமல் பாதுகாக்க வேண்டியது முக்கிய பொறுப்பு என்பதை இந்த நேரத்தில் நாம் உறுதியிட்டு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். காரணம், கொஞ்சம் மாதங்களுக்கு முன்னால் விமான சாகச நிகழ்ச்சியில் சென்னை மெரினா கடற்கரை கூட்ட நெரிசலில் சிக்கி 5 உயிர்கள் பலியானதையும் நாம் மறந்துவிடக்கூடாது. அதிலிருந்து இந்த தமிழ்நாடும், இந்த இந்தியாவும், தென்னகமும் கற்ற பாடம் என்ன? சட்ட ஒழுங்கை கண்காணிக்கின்ற காவல்துறை கற்ற பாடம் என்ன? அந்த மெரினா பீச்சிலிருந்து 5 உயிர்களை இழந்ததிலிருந்து இந்த இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளை, புது நிகழ்ச்சிகளை நடத்துகின்ற அமைப்பாளர்களுடைய பொறுப்பு என்ன என்பதை நாம் சற்று முன்னோக்கி பார்க்க வேண்டும், சீர்தூக்கி பார்க்க வேண்டும். இன்றைய செய்தித்தாள்களில் அந்த பெங்களூர் சிட்டி கமிஷனரை சஸ்பெண்ட் செய்திருக்கிறார்கள் என்று ஒரு செய்தி வருது. சஸ்பெண்ட் செய்தால் அந்த இழந்த உயிர் வந்து விடுமா? வராது இல்லையா? எவ்வளவு பெரிய நெருக்கடி அந்த ஆட்சிக்கும் அந்த மக்களுக்கும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆகவே இளைஞர்களுக்கு ஒரு டாக்டர் என்ற முறையில் நான் என்ன செய்வேன்றால், ஒரு நிகழ்ச்சிக்கு போகும்போது
அரசாங்கம் நமக்கு பாதுகாப்பு கொடுக்கிறது என்று நம்பிக்கை ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த நிகழ்ச்சியை நடத்துபவர்கள் முறையாக நடத்துவார்கள் என்ற ஒரு உத்தரவாதம் நம்பிக்கையும் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம மக்கள் அதிலும் குறிப்பாக இளைஞர்கள் என்ன செய்ய வேண்டும்னா, ஒவ்வொருத்தரும் ஒரு கூட்டம் இருந்தால் அந்த இடம் எப்படி அந்த இடத்துல எவ்வளவு ரசிகர்கள் கூடுகிறார்கள், அதில் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை ஏற்றால் எப்படி வெளியேறுவது, அந்த வெளியேறுவதற்கான போதிய இடவசதி இருக்கிறதா, அங்கு இருக்கக்கூடிய குடிநீர், காற்று, சுவாசிக்கக்கூடிய இருப்பிடம் எல்லாம் போதிய சுகாதாரமாக இருக்கிறதை நாம் ஒவ்வொருவரும் நமக்கு ஏற்பட்டால் என்ன ஆகும் என்பதை நாம் ஒரு ஹோம்வொர்க் பண்ண வேண்டும். அதில் ஏதாவது ஒரு சந்தேகம் இருந்தால் அப்படிப்பட்ட இடங்களை போவதற்கு தவிர்க்க வேண்டும். தன் குடும்பத்தையும் தன் வாழ்க்கையும் தன்னை நம்பியிருக்கவர்களையும் எண்ணி பார்க்க வேண்டும். அப்படி இல்லை, அப்படிப்பட்ட இடங்களில் முதல்ல கவர்மெண்ட் சொல்கிறதுக்கு முன்னாடி நாம் நம்ம காப்பாற்றிக்கணும். இதுதான் ஒரு டாக்டராக நான் சொல்கிறது உங்களுக்கு. இந்த மாதிரி பிரச்சனைகள் இனிமேல் வராமல் பார்ப்பதற்கு நாம் என்ன செய்து கொள்ள வேண்டும்? இந்த மாதிரி ஒரு 100 பேர் தங்குறாங்க, 100 பேர் கூடுறாங்கன்னா அந்த 100 பேர் கூடுற இடத்துக்கு போதிய அந்த பாப்புலேஷன் டென்சிட்டி, அந்த ரேஷியோவுக்கு தகுந்த மாதிரி அந்த இடம் இருக்குதா? ஒரு அசம்பாவிதம் நடந்தால் உடனே ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அதை டிஸ்பர்ஸ் பண்ணுறதுக்குள்ள வசதிகள் இருக்கா, வென்டிலேஷன் இருக்கா, வழி இருக்கா, எக்ஸிட் இருக்கா, அங்கே ஏதாவது ஒரு மயக்கம் வந்தால் அதை காப்பாற்றுவதற்கான தற்காப்பு இருக்குதா என்பதை நீங்கள் ஒரு மனக்கணக்கு போட வேண்டும். பார்த்த உடனே இந்த இடத்த போகிறோம், ஒரு இடத்துக்கு போகிறோம், ஹோட்டலுக்கு போகிறோம், ஒரு ஸ்மெல் அடிக்குதா, வேறவா இங்கே சாப்பிட முடியாது, இந்த ஸ்மெல்லே சரியில்லை, நம்ம வெளியே வந்துடும்ல, என்னத்த போகிறோம், ஒரே உப்பசமாக இருக்குது, இங்கே வேண்டாம், கொஞ்சம் காத்தோட்டமாக இருக்குன்னு வெளியே வந்துடும்ல, அந்த மாதிரி இந்த இடத்த பார்த்த மாத்திரத்திலே நாம் ஒரு முடிவெடுக்கணும். மேட்சை எப்படியாவது கஷ்டப்பட்டு பார்த்துக்குவோம், சமாளிச்சுக்குவோம், இந்த மேட்சை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சோம்னா கடைசியில் இந்த மாதிரி அசம்பாவம் நடந்தது பாதிக்கப்படுவது பொதுமக்கள் தான். ஆகவே பொதுமக்கள் அனைவரும் இது ஒரு பாடமாக அமைத்து இனிமேல் அதிலும் குறிப்பாக இளம் வயது பொதுமக்கள், மாணவர்கள், பெண்கள், ஆண்கள், இளம் வயது அந்த வீரியத்தோடு அந்த மண்டல கமிஷன் நடக்கும்போது நிறைய பேர் தீயில் கருகி ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது அதை ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது எங்களுடைய ப்ரொஃபஸர் சொன்ன பாடம் எடுக்கும்போது இந்த கதையை சொன்னார். அந்த இளம் வயது ரசிகர்களோ அல்லது இளம் வயது இளம் வயது உள்ளவர்கள் எந்த ஒரு போராட்டத்திலையோ அல்லது ஒரு ஊர்வலத்திலையோ அல்லது ஒரு இந்த மாதிரி ஒரு கூட்டத்திலேயோ பங்கெடுக்கும் போது அவங்களுக்கு ஒரு கொந்தளிப்பு இருக்கும், இந்த இமோஷனல் வாலட்டைல் ரெஸ்பான்ஸ். அதனால் ஒருத்தர் என்ன செய்கிறாரோ அந்த மாதிரி அவரும் செய்வார். ஒரு 10 பேர் கூட்டம் போகிறாங்கன்னா நம்மளும் போகணும் அப்படின்னு சொல்லி புது போய் சேர்ந்துருவாங்க. அதில் தான் அசம்பாவிதம் நடக்குது அப்படின்னு சொன்னார். ஸோ அதனால் இதுக்கு மருத்துவத்தில் வாலட்டைல் ரெஸ்பான்ஸ், தி இன்சிடென்ட் டிசாஸ்டர் ஹேப்பன் டியூ டு வாலட்டைல் ரெஸ்பான்ஸ் ஆஃப் தி பாயிலிங் எமோஷன்ஸ் ஆஃப் தி ஆர்கனைஸ்டு க்ரௌடு. அப்போ இந்த ஆர்கனைஸ்டு க்ரௌடில், இந்த அசம்பிள்டு க்ரௌடில் அதை எப்படி க்ரௌட் மேனேஜ்மெண்ட் பண்ணணும், எப்படி வெளியே டிஸ்பர்ஸ் ஆகணுங்கிறத நம்ம ஒவ்வொரு பங்கெடுப்பவரும் கற்றுக்கொள்ள வேண்டும் தான் இந்த செய்தி சொல்வது. எனவே எம்ஜிஆர் ப்ளஸ் நேயர்களே, நீங்கள் வரும் காலங்களில் இந்த மாதிரி ஒரு அதிகமான கூட்ட நெரிசல் உள்ள இடங்களை கூடுமான விட்டு தவறுங்கள். இந்த நிகழ்ச்சிகளை நம்ம காணொலியில் பார்க்கலாம், டிவி மூலமாக பார்க்கலாம், ஃபோன் மூலமாக பார்க்கலாம், வாட்ஸ்அப் மூலமாக, ஃபேஸ்புக் மூலமாக பார்க்கலாம். எத்தனையோ நமக்கு இப்போ விஞ்ஞானம் இருக்கிற பார்த்துக்கலாம். நேருக்கு நேராக பார்க்க வேண்டும் என்றால் உறுதியிட்டு நீங்கள் தீர்மானிங்கள். அந்த இடம் அமருகின்ற இடம் போதுமானதாக இருக்கிறதா, விசாலமாக இருக்கிறதா, பாதுகாப்பாக இருக்கிறதா, ஏதாவது அசம்பாவிதம் என்றால் உடனே வெளியேறுவதற்கான வாயில்கள் இருக்கிறதா, வாசல்கள் இருக்கிறதா, திறந்த வெளிகள் இருக்கிறதா என்பதை கண்டு அதை கணித்து ஒரு ஹோம்ஒர்க் பண்ணி அதில் திருப்தி அடைந்தால் மட்டுமே செல்லுங்கள். இல்லை என்றால் உங்களுடைய இன்னுவதை மாய்த்து கொள்ளாதீர்கள் என்பதுதான் இந்த பதினுடைய சிறப்பம்சம். இந்த பதினுடைய பொதுநலம் கருதிய ஒரு அறிவிப்பாக சொல்லி நீங்கள் பொதுமக்கள் அனைவரும் பாதுகாப்பான இடங்களுக்கு
பாதுகாப்பாக சென்று பாதுகாப்பாக வர வேண்டும் என்பதுதான் இந்த பதிவு உணர்த்துகிறது என்பதை தெரிவித்துக் கொண்டு இதுவரை கேட்டவங்கள் அனைவருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.